ஓவியமே உற்சாக காவியமே என்பதற்கேற்ப தஞ்சையில் நடந்த ஓவிய கண்காட்சி ஒன்று பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரி தமிழக அரசு கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரி சார்பில் ஓவிய மற்றும் சிற்ப கண்காட்சி தஞ்சாவூர் அருங்காட்சியகத்தில் 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் கண்கவர் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கல்லூரியில் ஏராளமான துறைகள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக வண்ண கலைத்துறை, காட்சி வழி தகவல் வடிவமைப்பு துறை, சிற்ப கலைத்துறை ஆகிய துறைகளில் பயிலும் மாணவர்களின் கலைப்படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதில் மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவாக்கிய ஆயில் கலர், அக்ரிலிக் கலர், நீர்வண்ண ஓவியங்கள், மர சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், உலோக சிற்பங்கள், விழிப்புணர்வு போஸ்டர்கள், புகைப்படங்கள் மற்றும் கணினி ஓவியங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. படிக்கும் காலத்தில் இது போன்ற கண்காட்சி தங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவதாகவும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் எங்கள் ஓவியங்களை பார்க்கும் போது எங்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி உருவாகிறது என தெரிவித்திருக்கிறார் ஓவிய மாணவி துர்கா. வயநாடு 3 யானை வந்துட்டு பாட்டியும் பேத்தியும் வந்து காப்பாற்றின விதத்தை வந்து ஸ்கல்ச்சர்லேயே ஒரு 30 days பண்ணி ஒரு 5 அடிக்கு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன், டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து பாருங்கள். என்னோட இன்னும் 2-3 பெயிண்டிங்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, எஃபர்ட் போட்டு எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆயில் பெயிண்டிங், அக்ரிலிக், டெரகோட்டானு. ஸோ எல்லாரும் வந்து பாருங்கள். மாணவர்களின் மற்றும் சிற்ப கலைஞர்களின் எண்ணத்தில் தோன்றுவதை வண்ணங்களாகவும் சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் வரைந்து வைத்திருந்தது காண்பவர்களை கண்கவர வைத்தது. மேலும் பல மில்லியன் புள்ளிகளை வைத்தே மாணவி ஒருவர் ஓவியம் வரைந்துள்ளார். இதுவரை யாரும் இதனை செய்ததில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். 30 பேருக்கு மேலே வந்து எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ட் ஒர்க் வச்சுருக்காங்க. நிறைய மீடியம், நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து என்னோட ஸ்டைல் ஃபுல்லுமே வந்து டாட் வச்சு பண்ணுற பெயிண்டிங்கு, ஆயில் பெயிண்டிங்லாம் பண்ணுவேன். ஒரு ஒர்க்கே வந்து 2 months கிட்ட பண்ணுவேன். ரொம்ப பொறுமையாக மைன்யூட்டாக பண்ணுறது. இது வந்து டூல்ஸ் வச்சுலாம் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லுமே நான் ப்ரஷ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டைல் ஃபுல்லுமே இந்த டாட் வச்சு தான் இருக்கும். தேவையில்லாத பொருட்களை பயன்படுத்தி ஓவியங்களை தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் ஓவிய மாணவர் சக்தி பாலா. இந்த கண்காட்சியில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட சிவகங்கை செட்டிநாடு வீட்டு மாதிரி உள்ளிட்டவையும் காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. இதேபோல் கண்காட்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என ஓவிய மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேன்வாஸ்ல வேஸ்டேஜ் பொருள் வச்சு கொஞ்சம் ரிலீஃபா பண்ணது. என்னென்ன பண்ணியிருக்கீங்க? செங்கல் உடச்சி செங்கல் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். அப்புறம் டெக்ஸ்சர் மாதிரி வச்சுருக்கோம். வேஸ்ட் மெட்டீரியல், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து அந்த ரெசிஸ்டர் இதெல்லாம் வச்சு மீட்டர் பாக்ஸ் மாதிரி செஞ்சு கொஞ்சம் வேஸ்ட் மெட்டீரியல்லாம் நிறையா கேன்வாஸில் எம்போஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். எதனால் இது பண்ணீங்க? இந்த மாதிரி புதுசாக பண்ணலான்னு தோணுச்சு. யாரும் இந்த மாதிரி பண்ணி பார்த்ததில்ல. எல்லாம் 2Dல பண்ணாலும் கொஞ்சம் 3Dல பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக. சத்தியம் செய்திகளுக்காக தஞ்சை மாவட்ட செய்தியாளர் சதாம் ஹுசைனுடன் சத்தியம் செய்தி குழு.